இந்த 2 கேக்குமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு கேக் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய க்ரீம் வச்சு வேண்டாம்ப்பா பார்பி டால்னாலே நெறைய க்ரீம் வச்சு தான் வருது. ஸோ எனக்கு க்ரீம் வந்து லெஸ்ஸா பண்ணி குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த டிசைன் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மேங்கோ ஃப்ளேவர். அதில வந்து சைடில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நட்ஸ் லோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட முந்திரி இல்ல. சரி பாதாம் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாதாம் சீவ உட்காந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு சீவி முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அப்போ என் சிஸ்டர்கிட்ட சொல்லும்போது அவ சொல்லியிருந்தா, "ஏய் இதுக்கு சீவறதுக்கு வந்து ஒரு நவீன மிஷின் இருக்குடி, அத வாங்கிக்கோ" அப்படின்ட்டு. அவ இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னா. அப்போ அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. இந்த கேக் செய்யும்போது தான் அது எவ்வளோ கஷ்டம் அது வந்து சீவறதுன்னு தெரிஞ்சுது. நமக்கு தான் முடி கொட்டுதுன்னு பார்த்தா, நம்ம வாங்கிட்டு வந்த டாலுக்குமே முடி கொட்டுது. அவ்ளோ முடி அதுலேருந்து கொட்டிட்டு இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நான் ஃபுல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு, அப்புறம் லப்பர் பேண்ட் ஒண்ணு போட்டு முடிய அவளுக்கு கட்டிட்டு, அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டே இருக்கும்போது யோசிச்சேன், எங்கடா இது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதேன்னு பார்த்தா கால காணோம். அவங்க பொம்மையில வந்து ஆக்சுவலி ஸ்டாண்டிங் பொம்மை அது அப்படியே நிக்க வச்சிருந்தாங்க. உள்ள வந்து குடுத்து கால மடக்கியிருந்தாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பொம்மை கிடையாது. அதனால நான் வந்து ஃபாண்டன்ட்ல வந்து லெக் செஞ்சுட்டு, அத வந்து ஒட்டு குடுத்து நிக்க வச்சு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ராக் போட்டதுக்கப்புறம் அழகாயிட்டாங்க. இங்க வந்து மேங்கோ ஃப்ளேவர்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நான் ஜெல் மட்டும் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டா மேலேயும் சிம்பிளான ஒரு டிசைனே போட்டு முடிச்சுட்டேன். பட் அட் லாஸ்ட் வந்து அந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா கிளாஸியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தன வாட்டி நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாலும், கேக்ல எழுதும்போது பார்த்தீங்கன்னா, கை கிடுகிடுன்னு நடுங்கிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கர்சிவும் எனக்கு வராது. ஸோ நான் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி தான் எழுதிட்டுருக்கேன். இத தவிர்த்து வேற எதுல எழுதினாலும் எனக்கு வரல. ஐ மீன் நான் நியூட்ரிஜெல்ல மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். க்ரீம்லலாம் நான் எழுதுனதே கிடையாது. ஏன்னா, எனக்கு ஒழுங்கா வரலையோன்ற பயத்தினால நான் ட்ரை பண்ணல. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாரி தான். எழுத எழுத நமக்கும் ஓரளவுக்கு இதில இருக்க என்ன ட்ரிக்ஸு எல்லாம் தெரிஞ்சிருது. எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.